மக்கள் குறிப்பாக இந்த தாராவி மக்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பிச்சோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் இந்த துன்யா வாழ்க்கையை குறித்து ரப்புல் ஆலமீன் என்னெல்லாம் சொல்கின்றான். ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக உலகில் வாழக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆனால் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுகிறான். நமக்கு எல்லாம் பிரபலமான பரிச்சயமான ஒரு வசனம் கூட, ஹல் ஆக்கும் முத்தகாசு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர் அப்படிங்கிறான். இந்த செல்வத்தின் மீது உள்ள மோகம் உங்களை திசை திருப்பி விட்டுருச்சு அப்படின்ட்டான். எந்த அளவுக்கு திசை திருப்பி விட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் மண்ணறைக்குள் கபூருக்குள்ள செல்ற வரைக்கும் அந்த ஆசைகள், அந்த சிந்தனை உங்களை திசை திருப்பி விட்டுருச்சு அப்படின்ட்டான். இந்த செல்வத்தின் மூலம் உள்ள ஒரு மோகம், இந்த உலகத்தின் மீது அவன் கண்ட அந்த ஆர்வம், அது எல்லாமே எந்த அளவுக்கு இவனுக்கு திசை திருப்பி விட்டுருச்சு அப்படின்னா, இந்த கபூர் கூலிகள் அவன் அடக்கம் செய்யப்படுற வரைக்கும் அவனுக்கு என்ன சொல்லப்பட்டாலும் சரி, என்ன இஸ்லாத்துடைய அத்தாட்சிகளை பார்த்தாலும் சரி, அவன் அதன் பக்கம் திரும்ப மாட்டான், மார்க்கத்தின் பக்கம் மீள மாட்டான். அவன் அந்த மோகத்திலே உலக வாழ்க்கையில் மூழ்கி இருப்பான்ங்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இதை நீங்க கண்களுக்கு முன்னால் பார்க்க முடியும் என்பதை கண்டிப்பா பார்க்க முடியும். உலக நடைமுறையில இன்னைக்கு நேற்றைய தினம் நடந்த எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல், இந்த அமெரிக்கா இஸ்ரேலிய பயங்கரவாதிகள், யூத மற்றும் கிறிஸ்துவ பயங்கரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஈரான் நாட்டு மேல அந்த குண்டு மலைகளை வீசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய எந்த அளவுக்கு அவர்கள் ஒரு கோபமான ஒரு மனம் படைத்தவர்கள், ஒரு அரக்கியர்கள் என்று சொன்னால், மோசமான மனிதர் என்று சொன்னால், ஒரு பள்ளிக்கூட பகுதியில அந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 50 குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூல்ல வான்வெளி தாக்குதல் நடத்தினா, அதுல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குழந்தைகள் உயிரிழந்த அந்த சம்பவத்தை நம்மளால கேள்விப்படுகிறோம். இதை இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த அயோக்கியர்களுக்கு சீம சொப்பனமாக திகழ்ந்த அந்த ஈரான் நாட்டு அதிபர், உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஆயத்துல்லா அல் கொமைனி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர், அவர் முடிந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இந்த யூத பயங்கரவாதிகளுக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த ஒரே இஸ்லாமிய நாடாக அவர்கள் இருந்தார்கள். பாக்குறோமா இல்லையா? வளைகுடா நாடுகளை பார்த்தோமே ஆனால் தொடர்ச்சியாக இஸ்லாமிய நாடுகளாக தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அத்துணை இஸ்லாமிய நாடுகளை விடவும் இந்த ஈரான் நாட்டு அதிபர் ஒற்றை ஆளாக, ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் சரி, அவருடைய படைபலம் குறைவாக இருந்தாலும் சரி, அவருடைய எண்ணம் நாங்கள் குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்குங்கிற அந்த நம்பிக்கையோடு செயல்பட்ட அந்த நபர் அவரையும் கொலை செய்து விட்டார். அவர் குடும்பத்தாரோடு நேற்றைய தினம் கொலை செய்து விட்டார். இதுல அது நமக்கு படிப்புன்னு கிடையாது, இது நடந்த சம்பவம். ஆனால் ஒரு சிறிய நாடாக இருக்கிற பொழுது, ஒரு சிறிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அல்லாஹ்வை எதிர்பார்த்து எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விலையில ஏராளமான வளங்கள் கொடுக்கப்பட்ட, அதிகாரத்துல ஒரு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஏராளமான வாழ்க்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்ட மற்ற அரபு நாடுகள் இதை குறித்து எந்த விதமான அறிவிப்பும் செய்யாமல் இருப்பது, மௌனத்தை காக்கக்கூடிய இந்த செயல் ஒரு ஏமாற்றத்தை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கொடுக்கு. பாக்குறோமா இல்லையா? இவங்க இப்படி மட்டும்தான் இப்ப மட்டும் அப்படி இருக்கிறாங்களா? இவர்களுடைய பழைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டோமே ஆனால், பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்ட என்ற பொழுது அதற்கு எந்த விதமான அடைக்கலமும் கொடுக்காதவர்களாக, அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காதவர்களாக அந்த மக்கள், அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இடையில என்ன எப்பேற்பட்ட ஒரு பயத்தை ஏற்படுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கியாமத் நாளுடைய நெருக்கத்துல பார்த்தோமே ஆனால், காபத்துல்லாவை ஒரு கருப்பு நிற இனத்தை சார்ந்த கால் சூம்பி போன ஒரு ஆள் காபத்துல்லா இடிப்பான், கியாமத் நாள் வந்துடும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இது படிக்கும் போது நம்ம உள்ளத்துல இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. எப்பப்பட்ட இஸ்லாமிய நாடு, ஏராளமான பலங்களை கொண்ட ஒரு இஸ்லாமிய நாடு, அவ்வளவு அலட்சியமாக இருப்பார்களா என்ற எண்ணம் அப்போ ஏற்பட்டுச்சு.
ஆனா இப்ப நடைபெறக்கூடிய இந்த சம்பவம் எல்லாம் பார்த்தா ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்துது. நாள் ரொம்ப தூரம் இல்லையோ, ஒரு நாள் நெருங்கிருச்சோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. ஏன்னா இடையில அந்த எப்ஸ்டீன்ங்கிற ஒரு ஃபைல்ஸ் சம்பவம் கேள்விப்பட்டீங்களா? அதை பத்தி நம்ம நேரம் கிடைச்சோம்னா பேசுவோம். அந்த எப்ஸ்டீன்ங்கிற அந்த ஃபைல்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்றான் அப்படின்னா, காபத்துல்லாவுடைய அந்த திரைச்சீலை இருக்கு பாத்தீங்களா, அந்த காபத்துல்லாவுடைய திரைச்சீலை இந்த எப்ஸ்டீன்ங்கிற நபருக்கு கொடுக்கப்பட்டு, இந்த ஒரு செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று நம்மால் நம்ப முடியவில்லை. ஆனால் இருந்தாலும் இந்த செயல்பாடு நடந்திருந்தால் காபத்துல்லாவுடைய திரைசீலை அந்த ஆடே அது அப்போ இவனுக்கு போய் சேருது அப்படின்னா அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்மளால வழங்கி கொள்ள முடியவில்லை. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்பு நடந்துருமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. ஏன்னா அந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரமா இருந்தாலும் சரி, எல்லாமே மார்க்கத்தை மாற்றமாக செய்யக்கூடியவர்களாக தான் இந்த சினிமாவை ஏற்றி விடுறது என்ன, அரைகுறை ஆடையோடு உள்ள அவர்கள் அனுமதிப்பது என்ன, இதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க, உங்களுக்கு செல்வம் தாராளமாக வழங்கப்படுவது நீங்க இணை வச்சிருவீங்களா நான் பயப்படல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நாளைக்கு எல்லாரும் வந்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. மாறாக நான் எதை பத்தி அதிகமா பயப்படுறேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு செல்வங்கள் எப்படி வழங்கப்பட்டுச்சோ அதே போன்று உங்களுக்கும் செல்வம் வழங்கப்பட்டு அவர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்காக அந்த செல்வத்திற்காக போட்டி போட்டார்களோ நீங்களும் அதே போன்று போட்டி போட்டு அவர்களை அது எப்படி அழித்ததோ உங்களையும் அது அழித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த செய்தியை உண்மைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வகுனை குறித்து நான் எச்சரிக்கை செய்யறேன், வகுன் உங்களுக்கு ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமல் வகுன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் வகுன்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹை மறந்து உலகத்தினுடைய மோகத்தில் நீங்கள் சென்று விடுவீர்கள், இதுதான் வகுன் என்று சொன்னார்கள். இந்த ஒரு நிலை இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள்ல ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? அப்ப இது என்ன விளங்குது அப்படின்னா, உலகத்தினுடைய மோகத்துக்கு எதிராக இருக்க வேண்டிய இஸ்லாமிய மக்கள் அந்த வசனத்திற்கு நேர் மாற்றமாக உலகத்தை சார்ந்தவர்களாக, உலகத்தை வாழ்ந்தவர் பெரிய விஷயம் கிடையாது, மாளிகை எல்லாம் வச்சிருக்கிறது, கார் வச்சிருக்க பைக், இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை மறந்து இதெல்லாம் அனுபவிப்பதற்கு பாத்தீங்களா, இது நாளை மறுமையில ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக நம்மை ஆக்கிவிடும். அப்ப இது போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களிடத்துல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் குறிப்பாக இந்த உலகத்துல அடிப்படையே இல்லாமல் வாழக்கூடிய மக்கள், கொடூரமான மனிதர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை பார்க்க இருக்கிறோம். கேள்வி பதில கேட்டுலாமா? பெண்களுக்கு உண்டான கேள்வி பதில், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 62வது அத்தியாயம், சரிங்களா, அது அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னா, யூதர்களே, மற்ற மனிதர்களை விட நீங்களே அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்கள் என்று நீங்கள் நம்பினால், அதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க ஒரு விஷயத்த செய்வீர்கள், விரும்புவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அது என்ன விஷயத்த அவர்கள் விரும்பணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிற அந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வாங்க. இது 62வது அத்தியாயம், முழுமையாக படித்து பாருங்கள். வாய்ப்பு இருந்தால் அந்த 61வது அத்தியாயத்தையும் படிச்சு பாருங்க. வாஹிர்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். முந்தானேத்துடைய கேள்வி, அதாவது 3 நபர்கள் சாபம் இடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அல்லாஹ், வானவர்கள், நல்ல மனிதர்கள், இவர்கள் 3 பேருடைய சாபம் சில அயோக்கியர்களுக்கு ஏற்படும், அநியாயக்காரர்களுக்கு ஏற்படும் அல்லாஹ் சொல்றான். அதான் சரியான பதில். எல்லாரும் சரியான பதில பதிவு பண்ணியிருந்தாங்க.